வெல்கம் பேக் டு நீட் பயாலஜி ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷனுடைய தகவல் பற்றி தான் நம்ம நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றின ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதனால இந்த ஜேஇஇ எக்ஸாமினேஷன் பற்றி நான் உங்களுக்கு பதிவுகள் தரேன், சரிங்களா? ஸோ இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் இருக்கும், எவ்வளவு கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பேப்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்ளிகேஷனில் பேப்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் ஆப்ட் ஆகக்கூடிய கோர்ஸ் பார்க்கும்போது பிஇ அண்ட் பிடெக். ஸோ இந்த 2 கோர்ஸ்க்கு உள்ள எக்ஸாமினேஷன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி மோடில் தான் இருக்கும் எக்ஸாமினேஷன், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் தான் நீங்கள் எழுதுவீங்க, சரிங்களா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா இதில் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் ஏல 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. தென் செக்ஷன் பியில் 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். தென் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே சேம் தான். செக்ஷன் ஏல 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க, செக்ஷன் பியில் 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் பார்க்கும்போது 100 மார்க்ஸ். தென் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 20 செக்ஷன் ஏல, செக்ஷன் பியில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 5. தென் ஆஸ் யூஷுவல் 100 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்க்கும்போது 300 மார்க்ஸ், சரிங்களா? இந்த கொஷின் பேட்டர்ன் பார்க்கும்போது 2 மெத்தட்ல இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எம்சிக்யூ மெத்தட், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பேஸ் பண்ணியிருக்கும். தென் நியூமெரிக் வேல்யூ கொஷின்ஸ், சரிங்களா? ஸோ ஒரு சம் கொடுத்து அந்த சம்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு கரெக்ட் ஆன்சர் இருக்கு, ஒரு கொஷின் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு பர் கொஷினுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ராங்கா நீங்கள் உங்களுடைய ஆன்சர் வந்து ராங்கா இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ 1 மார்க் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு மைனஸ் ஆகும். தென் பார்த்தீங்கன்னா அன்ஆன்சர்ட் கொஷின், அந்த கொஷினுக்கே நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு மார்க்ஸ் கிடையாது, அதான் நோ மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மேலும் தகவல் வேணும் அப்படின்னாக்கா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.